Assalamualaikum everyone and welcome back to our channel. Daroshan. ஆசிஃப். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டே 4 வந்து நிறைய பிளான் மாறிடுச்சு. நாங்கள் போட்ட ஐட்டினரியிலே பார்த்திங்கன்னா நிறைய பிளான் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ ஃபைனலாக நாங்கள் என்ன டிசைட் பண்ணியிருக்கோன்னா, இங்கே ஒரு இஸ்லாமிக் மியூசியம் இருக்கா கேஎல்ல. ஸோ அந்த இஸ்லாமிக் மியூசியமில் வந்து என்னம்மா அதில் ஸ்பெஷாலிட்டி மேனுஸ்கிரிப்ட் குரானோட மேனுஸ்கிரிப்ட் வந்து இருக்குதா. ஸோ அதெல்லாம் நாங்கள் போய் செக் இட் அவுட் பண்ண போகிறோம். அண்ட் அதோட வந்து சென்ட்ரல் மார்க்கெட் கேஎல் அங்கே போய் சொவீனியர்ஸ் வாங்க போகிறோம். ஏன்னா அங்கெல்லாம் வந்து நிறைய கேஎல் சம்மந்தப்பட்ட சொவீனியர்ஸ் எல்லாம் கிடைக்குமா. ரோஷனோட கலீக்ஸுக்கு வந்துட்டு கொஞ்சம் அந்த மேக்னெட்டு அந்த தொப்பு ஜாமான்லாம் வாங்க போதும், அதுக்கு தான் போகிறோம். ஜாமானா? சரி, ஓகே. ஸோ நாங்கள் வந்து அங்கே போய் உங்களை சந்திக்கிறோம். ஓகே, இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னா, இல்லை நம்ம அப்படி ஆரம்பிக்கக்கூடாது. எப்படி ஆரம்பிக்க தெரியுமா? இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னா, இதுதான் அந்த இஸ்லாமிக் ஆர்ட்ஸ் அண்ட் மியூசியம் தானே ரோஷன்? ஓகே, இஸ்லாமிக் ஆர்ட்ஸ் அண்ட் மியூசியம் வந்திருக்கோம். ஸோ இதுதான் அந்த என்ட்ரன்ஸே பார்க்க ஒரு அரண்மனை மாதிரி இருக்குது. ஓ ஹாய், ஹலோ. ஸோ இப்போ இங்கே தான் உசேன் பாய் டிக்கெட் வாங்கிட்டு இருக்காப்புல. பஜிலா அவன் மறுபடியும் ஃப்ரேமுக்குள்ளே போயிட்டாப்புல. ஸோ யா, ஹாய் ரோஷன். ஹலோ. சரி, நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ஓகே, இப்போ நம்ம உள்ளே போயிட்டு மிச்சத்தை நாங்கள் உள்ளே போயிட்டு காட்டுறோம். பாய். ஓகே, இது வந்து மஸ்ஜித் அல் ஹராமை வந்து ஒரு மினியேச்சர் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இது அந்த ஹோல் செட்டும் அதுதான். இதுவே பெருசாக தான் இருக்குது. காம்ப்ளெக்ஸ் குருமிரா அப்படின்னா உஸ்பெகிஸ்தானில் உள்ள ஒரு பள்ளிவாசல். ஓ, இது வந்து உஸ்பெகிஸ்தானில் உள்ள ஒரு பள்ளிவாசலாம். பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இது வந்து ஈஜிப்டில் உள்ள இபுன் துலுன் மாஸ்கா, கட்டினது வந்து 9th century AD. இது வந்து த கிரேட் உமையாத் மாஸ்க், தமாஸ்கஸ், சிரியாவில் உள்ளது. அப்புறம் இது வந்து டோம் ஆஃப் த ராக், குபத் அல் சக்ரா, இது வந்து பாலஸ்தீனில் உள்ள ஒரு பள்ளிவாசல். அப்புறம் இது வந்து ஷேக் ஜாயத் கிராண்ட் மாஸ்க் காம்ப்ளெக்ஸ், அபுதாபி, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். இங்கே துபாய்க்கு விசிட் பண்ண நிறைய பேர் போய் பார்த்துருப்பாங்க. ஏன்னா இது அபுதாபியில் ரொம்ப முக்கியமான ஒரு பள்ளிவாசல் ப்ளஸ் டூரிஸ்ட் ஸ்பாட்டும் கூட. இது மஸ்ஜித் நபியா இல்லை மஸ்ஜித் நபவியா? நபவி தான். நபவி தான். அதே நபின்னு போட்டிருக்காங்க. நபின்னு சொல்லாத, ரசூலோட பள்ளிவாசல். ஓ, நபின்னு போட்டிருக்காங்க. ஸோ இது மஸ்ஜித் அல் நபவி, அதை தான் மஸ்ஜித் நபின்னு போட்டிருக்காங்க. வா, மாஷா அல்லாஹ். ஐ திங்க் இதெல்லாம் அந்த கொடை, அந்த வெயில் டைமில் மழை டைமில் விரிகிற கொடைன்னு நினைக்கிறேன். ஓ, இங்கிலீஷ்லேயும் இருக்குது. சைனாவில் உள்ள பள்ளிவாசலா? இது வந்து த மாஸ்க் அட் டாக்ஸி லேன், த வெஸ்டர்ன் கிரேட் மாஸ்க், சியான், சைனாவில். இது வந்து சீன கோவில் மாதிரியே தான் இருக்குது, ஆனால் இது மாஸ்க். பாகிஸ்தானில் இருக்கிற பாத்ஷாஹி மாஸ்கா. ஓகே, இதுவும் நல்லா பெருசாக இருக்குது. செலிமிகி மாஸ்க், எட்ரின் டர்க்கியில் உள்ள மாஸ்க் இது. அப்புறம் இது கிரேட் மாஸ்க், மாலியில் உள்ள மாஸ்கா இது. இதுதான் மிம்பர். ஸோ இது எங்கே உள்ள பள்ளியில் உள்ள ரெப்ளிகா, ஈரானில் உள்ள ஒரு பள்ளிவாசலோட மிம்பர் தான் இது. இங்கே தான் ஜும்மா சொல்லும்போதெல்லாம் இங்கே தான் அந்த இமாம் வந்து நின்று பயான் சொல்லுவாங்க. அப்புறம் இது ஒன்று, இது வந்து இதுவும் உஸ்பெகிஸ்தான். ஆக்சுவலி உஸ்பெகிஸ்தானில் நிறைய பள்ளிவாசல் இருக்குது போல். அதுவும் இதெல்லாம் எவ்வளோ பெருசாக இருக்குது. வா, ரோஷன், உஸ்பெகிஸ்தானில் போய் பார்க்கணும் ரோஷன் இதெல்லாம். இதுவும் உஸ்பெகிஸ்தானில் உள்ள பள்ளிவாசல் தான். ஆமாம். அப்புறம் அங்கே ப்ளூ கலரில் ஒன்று தெரியுதுல்ல, அதுதான் கேஎலோட நேஷ்னல் மாஸ்க். ஆனால் இங்கே நாங்கள் இந்த தடவை ஜும்மா தொழுகை வந்து இங்கே தொழுவலை. ஆக்சுவலி இங்கே தொழுவதாக தான் பிளானு. ஆனால் நாங்கள் அந்த நேஷ்னல் மாஸ்கில் தொழுவலை, மஸ்ஜித் இந்தியாவிலேயே ஒரு பள்ளிவாசலில் தொழுவணும். ஆனால் நாங்கள் என்ன நினச்சோன்னா, பிரைம் மினிஸ்டருக்கு தோணியிருக்கு. வெயிட்
நாங்கள் என்ன நினச்சேன்னா ப்ரைம் மினிஸ்டர்லாம் வந்துட்டு போகிறது இங்கே நேஷ்னல் மியூசியம் தான் வருவாங்கன்னு நினச்சேன். ஆனால் அவங்க வந்தது மஸ்ஜித் இந்தியா மியூசியம் தான் வந்தாங்க. நான் பார்க்கல. பட் சாரி, மஸ்ஜித் இந்தியா பள்ளிவாசலுக்கு தான் வந்தாங்க. நான் பார்க்கல. ஆனால் நாங்கள் கீழே தொழுவிட்டு இருந்தோம் கிரவுண்ட் ஃப்ளோரில். அவங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தொழுவிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த இமாம் பயான் சொல்லும்போதுலாம் அந்த டிவியில் போடுவாங்கல்ல, அங்கே தான் அவங்க உட்காந்துட்டு இருக்கிறத காமிச்சாங்க. நிறைய போலீஸ் ப்ரொடெக்ஷன்லாம் இருந்துச்சு. நான் அதை ஃபோட்டோ எடுத்தேன். நான் அந்த கிளிப்பிங் எதுலையாவது நான் ஆட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே, இப்போ நாங்கள் உள்ளே போகிறோம். இது மலேசியாவில் உள்ள மாஸ்க், மலாக்காவில் உள்ள மாஸ்கா இது. இதுவும் பார்க்குறதுக்கு ஆமாம், ஆனால் இதுவும் பார்க்குறதுக்கு ஒரு சீன கட்டிடம் மாதிரி தான் இருக்குது. ஆனால் இது மலேசியாவில் உள்ளது. கட்டினது வந்து 18th century. Commissioned by the Dutch during the colonial period. அது colonial periodல வந்து கட்டப்பட்டது. இது ஏதோ தண்ணியிலே மிதக்கிற மாதிரி இருக்குது. ஆஹா, இது தாய்லாண்டில் உள்ளதான் சேகா. இது தாய்லாண்டில் உள்ள ஒரு மாஸ்க், பட்டாணியில் உள்ளது. ஒருவேளை இங்கே கீழே தண்ணி இருக்கும் போல. தெரியலையே. இல்லை, பேலசஸில் இருக்கிறது. இன்னும் தலையை போட்டு பொத்துக்குன்னு அமுக்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. ஆக்சுவலி இது செராமிக் டைல்ஸ் அக்ராஸ் த முஸ்லீம் வேர்ல்டு. ஓ ஓகே, வாங்க. இதெல்லாம் உசேக்கா, இதை பற்றிலாம் நீங்கள் தான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதாவது அஜிஃபே ரசூல்லாவுக்கு அப்புறம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்புறம் முக்கால்வாசி வந்து இந்த கிலாஃபா எல்லாமே வந்து மக்கால தான் இருந்திருக்கு. அந்த கலீஃப் எல்லா கலீஃபும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு எல்லாருமே வந்து மக்கால தான் இருந்திருக்காங்க. ஆனால் அதுதான் முக்கால்வாசி எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதுக்கப்புறம் வந்து அங்கேருந்து ஈராக்கு போயிடுச்சு அந்த அப்பாசி கலிஃபேட்டும் உமையன் கலிஃபேட்டும். ஸோ அப்போ வந்து ஈராக்கில் வந்து கூஃபாவில் அப்போ எழுத ஆரம்பித்த அரபு எழுத்து தான் இது எல்லாமே. இது வந்து கூஃபிக் ஸ்கிரிப்ட். அப்போ தான் இது ரொம்ப ப்ராப்ளமாக இருந்துச்சு. இதெல்லாம் எதில் உள்ளது? அதாவது இதெல்லாம் குரானுக்குன்னு எழுதப்பட்டதா இல்லை எதுக்காக எழுதப்பட்டது? இந்த லெட்டர், இந்த குரான். இது குரான் தான். இதில் போட்டிருக்குல்ல, அது கூஃபிக் ஸ்கிரிப்ட். கூஃபிக்னா அது ஒரு ஃபாண்ட். இந்த மைக்ரோசாஃப்ட் வேர்டில் வந்து ஃபாண்ட் இருக்கும்ல, நிறைய ஃபாண்ட். அதே மாதிரி கூஃபிக் வந்து அது ஒரு ஃபாண்ட். அதாவது இது வந்து பேப்பருக்கு முன்னாடி வந்து முக்கால்வாசி எல்லாமே பாஷ்மனில் தான் எழுதியிருப்பாங்க. பாஷ்மன்னா அனிமலோட தோல், அதை வந்து வெட்டி காய வச்சு. அது இது வந்து ஒரிஜினலாக என்னன்னு தெரியல. ஆனால் மேபி முக்கால்வாசி வந்து இது எல்லாமே இது தான் இருக்கும், டூப்ளிகேட்டாக இருக்கும், ஒரிஜினலாக இருக்காது. ஆனால் இது வந்து அந்த ஃபோலியோன்னு சொல்லுவாங்க, அந்த பாஷ்மன் ஃபான்ஸு. அப்புறம் அந்த பேப்பர் டைப், ஏன்னா அப்போ வந்து பேப்பர் கிடையாதுல்ல. ஸோ அந்த பாஷ்மனில் தான் எழுதுவோம். இதெல்லாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் குரான்ஸ் தானே. அப்போ வந்து முதல்ல பழைய காலத்து குரான். பழைய காலத்துலலாம் அந்த பேஜஸுக்கு கூட மெனக்கெட்டு அந்த டிசைன்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த மாதிரி குரான்ஸ்லாம் எங்கேயுமே பார்க்க முடியாது. மேபி இருக்கலாம், ஆனால் நமக்கு தெரியாது. நம்ம பார்த்த வரைக்கும் நார்மல் குரான்ஸ் நார்மல் ஃபான்ஸில் தான் இருக்கும். இதெல்லாம் வந்து ஓட்டோமன் டர்க்கியிலேருந்து வந்தது. ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பகுதிகளிலேருந்து வந்த குரான்ஸ். இது என்ன ரவுண்ட் ஷேப்லாம் இருக்குது? உண்மையானதா? ஏன் சேகா, அந்த கிஸ்வா என்ன உண்மையானதா? இது உண்மை மாதிரிலாம் தெரியலையே. ஏன்னா அந்த ஒரிஜினல் கிஸ்வா வந்து அந்த கோல்டு இது தானே போட்டிருப்பாங்க. நான் இதுதான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ கிட்டக்கு பார்க்குறேன். ஏன்னா நம்ம அந்த ஃபோட்டோவில் வீடியோஸ்லாம் பார்க்கும்போது வெறும் அந்த கருப்பு கலர் இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் அந்த கருப்பு கலர்லேயும் அந்த லெட்டர்ஸ்லாம் இருக்கிறது இப்போ தான் நான் பார்க்குறேன். ஆர்டர் ஆஃப் எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ ஏல வந்து அல்லாஹ் ரப்பின்னு இருக்குது. அல்லாஹ் இஸ் மை காட். பி எங்க இங்கே கேமரா தெரியாது, மேலே இருக்கு. ஓ ஆக்சுவலி இது வந்து ஃபுல் கிஸ்வா கிடையாது. அந்த காபாவோட கர்டன், அந்த என்ட்ரன்ஸ் மட்டும்தான். ஓகே ஓகே ஓகே. அந்த கவர் டிசைன் அதுலேயும் ஆர்டர் இருக்குது. அல்லாஹு ரபி, அதாவது வந்து அல்லாஹ் இஸ் மை காட், இஸ் நான் அதர் தென் ஹிம். அதுலாமா இதெல்லாம் வந்து ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோட அந்த டூம் ஸ்டோனில் வந்துட்டு, அதாவது அவங்களோட அடக்கப்பட்ட அந்த கல் வச்சுருப்பாங்கல்ல, அதில் இருக்கக்கூடிய இது
ஸோ இப்போ வந்து நம்ம எங்கே வந்திருக்கோன்னா இந்தியா கேலரி. இது வந்து வால்லாம் இருக்குது. மேபி அந்த கிங்ஸ் அந்த சோல்ஜர்ஸ் யூஸ் பண்ண வார்ஸ்ன்னு நினைக்கிறேன், இந்த முகல் எம்பையர் அப்போ. நல்ல டெக்ஸ்டைல்ஸ் தான். ஸோ இதெல்லாம் ட்ரெஸ்ஸஸ். இது வந்து மலேசியன் சைடில் உள்ளதுன்னு நினைக்கிறேன். ஓ செஞ்சுரியில் உள்ள கல்யாண ட்ரெஸ், பொண்ணு மாப்பிள்ளை, ஜுவல்லர்ஸ். என்ன காப்பு? இது காலுக்கு போடுறதா கைக்கு போடுறது? காலுக்குன்னு நினைக்கிறேன். நம்பர் 3 பேர் ஆஃப் கோல்ட் எங்க்லெட்ஸ் காலுக்கு போடுறது. சார் வேணுமா உனக்கு? அப்புறம் இது என்ன யானைக்கு போடுறதா? இது என்ன யானைக்கு போடுறதா? அசுபு எனக்கு ஒரு மாலை வேணும். இந்த மாலை வேணும். ரெட் ஸ்டோன் வச்சது. இது யானைக்கு போடுறதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி சரி உனக்கும் போடலாம். எனக்கு போட்டாலும் நல்லா கரெக்டாக இருக்கும். இல்லை அதான் யானைக்கு போடுறது தான், உனக்கு போடலாம். அப்படி சொல்லாது. அப்போ அது வேணும் எனக்கு. இது இது ஒரு செட்டு, அது ஒரு செட்டு. சரி வாங்கிக்கிறோம். இது என்னம்மா எங்கேயும் வந்து எங்கேயும். சரி வா, அப்போ எனக்கு ஒன்று வாங்கி வேணும். இங்கே வா, புள்ள வரட்டும் வா. வரமாட்டான், நம்ம தான். எனக்கு வந்து ரோஷன், எனக்கு இது வேணும். எனக்கு இது வேணும். இதை வச்சு நீ என்ன செய்வ சொல்லு. நீ பேசும்போதே வாயிலே வெட்டலாம்ல, அதுக்கு தான். அதுவும் இதே இந்த ரத்தினக்கல்லாம் வச்சு வேணும். எல்லாத்தையும் இரீஸ். எனக்கு இதுதான் வேணும். இது டூப்ளிகேட்டுமா? ஃபுல் டைமண்டில் வேணும். நான் டூப்ளிகேட் வேணால் வாங்கி தரேன். காசு ஓலா ஆஹா, இதெல்லாம் ரவுண்டு ஷேப்லேயே இல்லை, சும்மா கண்ட மேனிக்கு அடிச்சு வச்சிருக்காப்புல. ஆமாம், இது எல்லாமே அந்த காலத்தில் உள்ள காசு. டைனசிட்டி அப்போ உள்ள காசாமா. அப்புறம் இதெல்லாம் வந்து யாரோட ட்ரெஸ்ஸோ, ஓட்டோமன் எம்பையரோட ட்ரெஸ்ஸஸ்ன்னு நினைக்கிறேன். அப்படி தான் போட்டிருக்காங்க. இங்கே பாரு, இதெல்லாம் பேபி கிரெட்டெல்லாம். இதை வாங்கிட்டு இதை எடுத்துகிட்டு போயிடுவோம் ரோஷன். ஓகே, ஹாய் எவ்ரிவான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து சென்ட்ரல் மார்க்கெட் கியலில் இருக்கோம். இது வந்து ஒரு இன்டோர் அண்ட் அவுட்டோர் மார்க்கெட் கலந்து. இங்கே பாருங்கள், வந்தோடனே இங்கே 2 பேரும் வந்து அவங்க வேலையை மட்டும் கரெக்டாக பார்க்குறாங்க. அதாவது மசாஜ் கேட்குது அது சேரில். ஏன்னா வீடியோ வேறு. ஆமாம், வீடியோ நான் எடுப்பேன் நீங்கள் மசாஜ் பண்ணுறது. ஆஹா, ரொம்ப அவசியமாம்மா இது. கை கால்லாம் வலிக்கு. இப்போ நாங்கள் வந்து உங்களுக்கு டக்குன்னு இந்த சென்ட்ரல் மார்க்கெட்டை சுற்றி காட்ட போகிறோம். அதாவது இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஹாலிடேக்கு வரவங்க, அவங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கலீக்ஸ் எல்லாருக்கும் வந்து சொவீனியர்ஸ் வாங்க இங்கே வரலாம். இது வந்து எல்லா மலேசியா ரிலேட்டட் சொவீனியர்ஸ், கொஞ்சம் தாய் ரிலேட்டட் சொவீனியர்ஸும் இருக்குது. ஏன்னா மலேசியா அண்ட் தாய்லாந்து வந்து ஷேர்ஸ் தி சேம் பார்டர், ரைட்? யா. ஸோ வாங்க பார்க்கலாம். இது வந்து ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் ஷாப். இது பார்த்திங்கன்னா வந்து இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஷாப். நல்லா இருக்கு. டூ நாட் டச் ஆமா, ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. இது பாரு, கவு மாதிரிலாம் இருக்கு. ஐ திங்க் வீ கேன் அது பில்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். சென்ட் ஷாப் மஸ்து. இது வந்து ஒரு இந்த பாத்திக் அந்த மாதிரி உள்ள தாயர் உள்ள ஷாப். இப்போ எந்த பக்கம் கன்ஃபியூஸ்டாக இருக்கு. அங்கே போய் லைட்ஸ் எல்லாம் அழகாக இருக்குது. அழகாக இருக்குது இந்த கடை. இந்த ஹெரிட்டேஜ் கேலரி. வா, பீரங்கின்னா இங்கே பாரு, ஹெட் மசாஜ். இதில் ஆக்சுவலி வந்து 2 லெவல்ஸ் இருக்குது. என்ன காட்டுங்க, இதில் வச்சு 2 லெவல்ஸ் இருக்குது. இந்த பக்கம் ஏறி போனால் செகண்ட் ஃப்ளோர் போயிடலாம். ஆனால் இதே மாதிரி கடைங்க இருக்கிறதுனால நாங்கள் போகிறதா இல்லை. நாங்கள் இப்போ நைட்டு சாப்பாடு எங்கே சாப்பிட போகிறோம்னா இந்த ஹமீதியா நாசிகந்தாரில் தான். ஸோ இங்கே இது வரைக்கும் நாங்கள் ட்ரை பண்ணதில்லை. அதுவும் இங்கே நாங்கள் சாப்பிடணுன்னு பிளான் பண்ணியும் வரல. இந்த பக்கமாக வந்தோம். ஆக்சுவலி துல்கருக்கு டைப்பர் மாற்ற வந்தோம். வந்த இடத்துல இது கண்ணில் பட்டுச்சு. சரி ட்ரை பண்ணி பார்ப்போமேன்னு வந்திருக்கோம். ஸோ எப்படி இருக்கும் உள்ளே போயிட்டு காட்டு.
What's this? Lobster. Sotong iron. Oh, sotong. Ah. Ayam kari, ayam kurma, ayam pedas, ayam malu, kambing kari, kambing cincang, Wah. Lamb shank. kari kepala ikan, kambing Oh, fish head. telur ikan, udang kari, soto kari, kari ikan merah, lagi rendang. Kuah dalca, kuah ikan. Kami dia famous. Thank you, bro. Pimai. Thank you. அதனால நானும் துல்கரும் ஷேர் நாட் ஹங்க்ரி. இது வந்து நாசி தால்ச்சா ஐயம் குரேங் செட். ஹேண்ட் வாஷ் பண்ணேன். இது வந்து என்ன விஷயம் சொல்லுங்க. மீ கோரிங் ரவுத்தர், மீ குரேங் அண்ட் பீஹூன் மிக்ஸ். பீஹூன் மிக்ஸ். இது சிக்கன் முர்த்தபா, அதுவும் பஜிலாமாவும் சேங்காவும் சேம். இது வந்து கோகனட் மொஹிட்டோ. என்னடா ஸ்ட்ராபெரி முகிட்டோ? இது குக்கீஸ் கிரீம். ஏதோ குக்கீஸ் அண்ட் க்ரீம் மில்க் ஷேக். இது ஸ்ட்ராபெரி மொஹிட்டோ. ஓகே, லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் என்னோட மேகி கோரி. ஓகே, ஹலோ காய்ஸ். நாங்கள் ஒரு வழியாக வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். அண்ட் இன்னைக்கு டே வந்து பார்த்தீங்கன்னா மசாலா ரொம்ப நல்லா போச்சு. ஆக்சுவலி இன்றைக்கி தான் நாங்கள் வந்து எதுவுமே பேசலாமா? ஓகே. இன்றைக்கி தான் வந்து நாங்கள் எதுவுமே பிளான் பண்ணாமல் பண்ண நாள். இன்றைக்கி காலையிலேருந்து நைட்டு வரைக்குமே என்ன பண்ண போகிறோம், எங்கே போகிறோன்ற, அதாவது கேஎல் சென்ட்ரலுக்கு மட்டும் போகலான்ற ஒரு பிளான் இருந்துச்சு. அதுவும் ரோஷனோட கலீக்ஸுக்கு வந்துட்டு சென்ட்ரல் மார்க்கெட், ஏன்னா ரோஷனோட கலீக்ஸுக்கு வந்துட்டு அந்த மேக்னெட் எல்லாம் வாங்கணுன்னு. அதை தவிர்த்து நாங்கள் எதுவுமே பிளான் பண்ணலை. எல்லாம் அப்பப்போ அந்த அப்புறம் அந்த இஸ்லாமிக் ஆர்ட்ஸ் அண்ட் மியூசியம் அதானே. அதாவது இந்த கேஎல் ட்ரிப் வந்து நாங்கள் எதுவுமே வந்து ரெப்பீட்டட் கான்டென்ட்ஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னெல்லாம் புதுசாக போனோமோ அங்கே மட்டும் தான் நாங்கள் வீடியோவே எடுத்திருக்கோம். சரிலி, இன்றைக்கி தான் வந்துட்டு லாஸ்ட் டே ஆஃப் கேஎல். ஸோ இன்ஷால்லா அடுத்து நாங்கள் எங்கே போனாலோ இல்லை வேறு ஏதாவது வீடியோ கண்டென்ட் கிடைச்சாலும் நாங்கள் வீடியோ எடுத்து போடுறோம். பட் பிஃபோர் தேட் நான் இதை மட்டும் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த ஹமீதியாவில் சாப்பிட்டது, ஹமீதியா நாங்கள் இப்போ சாப்பிட்டது வந்து டோட்டலி அன்எக்ஸ்பெக்டட். ஹமீதியா நாசிகண்டார் வந்து ரொம்ப ஃபேமஸ், அதாவது ரொம்ப வருஷமாக இருக்குது. ஆனால் இந்த அவுட்லெட், இந்த பர்டிகுலர் அவுட்லெட் வந்து புதுசு. ஆக்சுவலி எங்களுக்கு தெரியாது ஜெய்துன் ஃபுட்டோ இங்கே இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியாது. இந்த பில்டிங்கே வந்து நாங்கள் போன வருஷம் வரும்போது அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ இந்த வருஷம் தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி ஆள் நல்ல மட்டும் அவ்வளோவா இல்லாத நிறைய நல்ல ஷாப்ஸ் இருக்குது. ஆமாம். ஸோ அது என்ன பில்டிங் பேர் மறந்துருச்சு, ஏதோ சமூக ஹவுஸ்னோ ஏதோ ஒரு பேர். உண்மையிலேயே சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சு, சர்வீஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அங்கே உள்ளக்க போகும்போதுலாம் ஏதோ கத்தி லைக் கேக் ஃப்ரைலாம் கத்துவாங்க, ஏதோ ஒன்று கொரியன்ல கத்துவாங்க. இது வந்து ஏதோ மலையில கத்துற மாதிரி இருக்கு. ஏதோ எல்லாரும் வர வைக்கிறோம். அந்த எந்த ஒரு குறையும் இல்லை. ஸோ கண்டிப்பாக அடுத்த தடவை யாராவது எங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் யாராவது நீங்கள் கேஎல் வந்தீங்கன்னா அங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த கடன் இல்லை, ஹமீதியா நாசிகந்தார் எங்கே இருக்குதோ அங்கே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் நல்லா இருக்கும். முக்கியமாக வந்து என்ன டிஃப்ரெண்ட்னா முர்த்தபாக்லாம் வந்து ஒரு என்னது அதாவது பிக்கிள் அனியன் வைக்கிறாங்க. அது சூப்பராக இருந்துச்சு. அது சும்மாவே இதை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு, அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்கள் போய் அங்கே சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்கள் யாராவது ட்ரை பண்ணிங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கும் அடுத்தடுத்து இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணணுன்ற ஆசையும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் எங்களுக்கு அதிகமாக வரும். ஆசை இன்ட்ரெஸ்ட் ரெண்டும் ஒன்று தான். ஓகே, ஸோ இந்த வியூ வந்துட்டு இன்றைக்கி ட்ரெயின்லாம் தெரியாது. ஓகே, ஆக்சுவலி இப்போ மழை தூருது. ஆனாலும் நாங்கள் வந்து பால்கனியில் வந்து ரிஸ்க் எடுத்து உங்களுக்கு வந்து பால்கனியில் அப்போ பாருங்க, ஆனால் சாரல் அடிக்குது இங்கேருந்து. ஸோ இந்த வியூவோட நாங்கள் வந்து இந்த லாஸ்ட் நைட் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இன்ஷால்லா நாளைக்கு கிளம்பிடுவோம். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை வந்து லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் வந்து சிங்கப்பூர் பேஸ்ட். ஸோ சிங்கப்பூர்லேருந்து அடுத்த வீடியோஸ்லாம் இன்ஷால்லா போடுறோம். ஸோ until then, bye from Asif and Roshan. Yes. Okay, bye. Angavai and Sangavai. ஆமாம். Bye.